ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ரேஷன் அரிசிலே 2 ரகம் இருக்குது. இது பாருங்கள், நல்லா நீட் அரிசி, சாப்பாட்டு அரிசின்னு சொல்கிறது. இன்னொன்று குண்டரிசி தருவாங்க, அதுதான் இட்லிக்கு போடுற அரிசின்னு. ஆனால் நான் இந்த சாப்பாட்டுக்கு போடுற நீட் அரிசிலேயே நான் இட்லிக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ வில்ல வில்லைன்னு பொசு பொசுன்னு சூப்பராக இருக்குன்னு. இந்த குண்டரிசியில் நிறையா கருப்பரிசி இருக்குது, அதை க்ளீன் பண்ண டைம் ஆகுங்கிறதுக்காக நான் நீட் அரிசிலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 8 கிளாஸ் எடுத்துருக்கேன். எதில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 8 கிளாஸ் அரிசியும் 1 கிளாஸ் உளுந்தும் நீங்கள் எடுத்தால் போதும். சாப்பாட்டுக்கு வாங்குகிற அந்த ரேஷன் அரிசியிலே இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும்னு. பாருங்கள், 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 ஆளாக்கு எடுத்திருக்கேன். 8 ஆளாக்கு அரிசி, 8க்கு 1 ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். சாப்பாட்டுக்கு கொடுக்குற அந்த ரேஷன் அரிசி தான். பாருங்கள், பார்த்தாவே நல்லா தெரியும். இப்போ வாங்க இதை நம்ம நல்லா கழுவிடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா கழுவணும். அரிசியை கழுவும் போது இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் கழுவுனீங்கன்னா ரேஷன் அரிசியோட வாடையே வராது. இந்த 2 பொருளை சேர்த்துட்டு நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா இது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக பொசு பொசுன்னு சூப்பராக வரும். அந்த 2 பொருள் என்னன்னு மாவு ஆட்டும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பாருங்கள், கல்லுப்பு ஒரு பிடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா அலசிடுங்க. அரிசியை ரேஷன் அரிசிங்கிற வாடையே வராது. இதே மாதிரி நீங்கள் ரேஷன் அரிசியை சாப்பாட்டுக்கும் வடிக்கும் போதும் கல் உப்பை போட்டு நல்லா அலசிட்டு நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா சாதத்தில் எந்த வாடையுமே வராது. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நீங்கள் சாதம் இந்த மாதிரி மெத்தடில் வடித்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அலசிட்டு நல்லா கழுவிட்டு மூடி போட்டு மூடியாச்சு. உளுந்தையுமே 4-5 டைம் நல்லா கழுவிட்டு பாருங்கள், நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வெந்தயம் எப்போதுமே நான் தனியாக தான் ஊற வைப்பேன். 1 ஸ்பூன் வெந்தயம், அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் உளுந்தை நீங்கள் எப்பொழுதும் ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறிய பிறகு நான் கிரைண்டரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் உளுந்தை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா உளுந்து நல்லா சாந்து காணும். உளுந்து அரைக்கும் பொழுதே தெரியும், நல்லா பொங்கி பொங்கி நிறைய உளுந்து வரும். 1 ஆளாக்கு உளுந்து எப்பொழுதுமே 1 கிரைண்டர் ஓடுற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சு அரைக்கிறனால 2 உரலாக போட்டு ஆட்டுற அளவுக்கு நமக்கு மாவு வரும். இப்போ ஓடிட்டுருக்கு பாருங்கள், காட்டுறேன் எவ்வளோ உளுந்து பொங்கி வருதுன்னு. பாதி எடுத்து வச்சுட்டு கூட 2வது உரலாக போட்டு தான் நான் அரைப்பேன். அந்த அளவுக்கு பொங்கி நல்லா வரும். உளுந்து கொஞ்சம் நேரம் ஓட விட்டு வெந்தயத்தையும் போட்டுருங்க. எப்பொழுதுமே ஒரே டைமில் நமக்கு வேலை முடியணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஆட்டினீங்கன்னா நல்லா பாருங்கள், பொங்கி எந்த அளவுக்கு மாவு வெளியில் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நான் பார்க்கலன்னா வெளியிலேயே வந்திருக்கோம். அந்த அளவுக்கு உளுந்து பொங்கி வருது பாருங்கள். 1 ஆளாக்கு கரெக்டாக இந்த 1 கிரைண்டர் ஆட்டுற அளவுக்கு தான் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் எனக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கிண்ணத்தில் பாதி உளுந்தை நான் எடுத்து வைக்க போகிறேன். எந்த உளுந்து வாங்கினா நல்லா சாந்து காணும், அந்த மாதிரி பார்த்து நம்ம உளுந்து வாங்குறதுலையுமே இருக்குது. ஒரு சில உளுந்து பொங்கியே வராது, அந்த மாதிரி உளுந்துலாம் கூட இருக்குது. உளுந்து ஆட்டி முடிச்சாச்சு. இப்போ 2வது அரிசி போட்டு ஆட்ட போகிறேன். இந்த அரிசியில் தான் நான் என்ன சீக்ரெட்டாக 2 பொருள் சேர்க்குறேன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெள்ளையாக இருக்கும். இது ரேஷன் அரிசின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கும். நல்லா இட்லி சாஃப்டாகவும் இருக்கும். 1க்கு 8 ரேஷியோ போட்டுமே இவ்வளோ சாஃப்டாக இட்லி இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஃபஸ்ட்டு பொருள் நான் அவல் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. கெட்டி அவுல் வேணாலும் எடுத்துக்கலாம், லேசி அவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சிகப்பு அவுல் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்து தான். அவுளுமே அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி 2 டைம் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. எப்பொழுதுமே இட்லிக்கு போடும்போது உளுந்து ஆட்டும் போதே 1 கைப்பிடி அளவு நீங்கள் உளுந்து எடுத்து உளுத்தங்கஞ்சி வச்சு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி 1 கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து உளுத்தங்கஞ்சி வச்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். பாருங்கள், அவுள் ஊறிடுச்சான்னு இப்படி அழுத்தி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்லா ஊறிடுச்சுன்னா அரிசி ஓடும்போதே இந்த அவுளையும் போட்டு ஆட்டிடுங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா ஊறணும். ஊறிய பிறகு அரிசி ஓடிட்டு இருக்கும்போதே இந்த அவலையும் நம்ம போட்டு ஆட்டிடலாம். இப்போ வாங்க அவலையும் போட்டுடலாம்.
இன்னொரு சீக்ரெட் பொருள் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த பொருள் போடும்போது தான் உங்கள் இட்லியை வந்து நல்லா வெள்ளை நிறமாக கடை இட்லி மாதிரி உங்களுக்கு மாற்றி தரது. அந்த பொருளையும் வெயிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இன்னொரு பொருள் இந்த பச்சரிசி தான். ரேஷன் பச்சரிசியை பொங்கல் மாதிரி வேக வச்சு அரிசியோட போட்டு ஆட்டினீங்கன்னா நல்ல வெள்ளையாக இட்லி வரத்துக்கான சீக்ரெட்டு இந்த பொருள் தான். இதுவுமே ரேஷன் பச்சரிசியை வேக வச்சு பொங்கல் மாதிரி வேக வச்சுட்டு அரிசியில் போட்டு கலக்கிறது தான். இது ஒரு இட்லி கடைக்கார அக்கா தான் எனக்கு சொன்னாங்க. 1 பங்கு உளுந்து 8 பங்கு அரிசி போட்டு நம்ம ஆட்டிய பாருங்கள். நம்ம அரிசி உளுந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இட்லி இது வந்து சாஃப்டாக இருக்குமா கல்லாட்டாக இருக்குமான்னு. நம்ம கலக்கும் போதே உளுந்தோட அளவை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி பொசு பொசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு நல்லா அதிகமாகவே வந்தது பாருங்கள். 2 செம்படத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். 3/4 அளவு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். இது ஒரு 5 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம மாவை எடுத்து பார்க்கலாம். தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க, இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நான் தனித்தனியாக பிரித்து வச்சுமே எனக்கு ஒரு சில டைமு வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாவு பொங்குதான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. செம்படத்தை விட்டு வெளியில் வர அளவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாவே தெரியும் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்னு. எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக கொஞ்சம் பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் 1 பங்கு உளுந்துக்கு 8 பங்கு அரிசி போட்டு இட்லி செஞ்சுருக்கீங்களா என்னான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த மாதிரி சாஃப்டாக இட்லி உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், 2 இதுலேயும் ரொம்ப பொங்குனதுனால ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நைட்டு ஊற்றுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி 2 செம்படத்தையும் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 படி அரிசி போட்டு 1 ஆளாக்கு உளுந்து போட்டு எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிற மாவு மட்டும் நமக்கு போதும் நைட்டு இட்லி ஊற்ற. நைட்டு இட்லி ஊற்றுற டைமில் இடி இடித்து கரண்ட்டு போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக டிம்மாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இட்லி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பந்தாக நல்லா வில்லேன்னு சூப்பராக இருக்கும். 10 இட்லி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா பொசு பொசுன்னு நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும். ஊற்றிட்டு இட்லி எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இட்லி இப்போ நம்ம ஊற்றி வச்சிடலாம். இதே மாவில் நீங்கள் தோசையும் ஊற்றுனீங்கன்னா நல்லா மெலிசாக கடை தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நான் ஆனால் இட்லி மாவுலேயே எப்பொழுதும் தோசை ஊற்ற மாட்டேன். தோசைக்குன்னு தனியாக மாவு ஊற வச்சு ஆட்டுவேன். ஆப்பத்துக்கும் தனியாக ஊற வச்சு ஆட்டுவேன். உங்களுக்கு தோசைக்கும் ஆப்பத்துக்கும் ஊற வச்சு அளவு உங்களுக்கு காட்டணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் வீடியோவாக போடுறேன். இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுதே எப்பொழுதுமே சிறுதானிய தோசையும் அரைச்சி வச்சுருவேன். கம்மன் தோசை இல்லைன்னா சோள தோசை இல்லைன்னா அடைக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோசைக்கு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா தோசை வேணுங்கும்போது அந்த மாவு எடுத்து நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க இட்லி வெந்துடுச்சா என்னன்னு பார்க்கலாம். இட்லி வெந்துடுச்சு நல்லா. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க. அப்போ தான் துணியில் ஒட்டிட்டு வராது. கிச்சனுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிச்சன் செல்ஃப் நாங்கள் ஒன்று கார்ட்போர்டு அட்டையில் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு அட்டையை யூஸ் பண்ணி கிச்சன் செல்ஃப் எப்படி ரெடி பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு போட்டு வாங்காத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கிச்சனுக்கு நிறைய ரிவ்யூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் தண்ணி தெளிச்சுட்டு துணி எடுங்க. பாருங்கள் துணியில் ஒட்டியிருக்கான்னு. பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இட்லியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு. பாருங்கள், எடுத்து உடச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 1 பங்கு உளுந்து 8 பங்கு அரிசியில் இட்லி கடைக்கார அக்கா சொன்ன ஐடியா தான் இந்த ஐடியா. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரேஷியோவில் ஊற வச்சு இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.